நீர்வழிப்பாதையில் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக நகராட்சி நிர்வாகம் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் வேலுமணி தெரிவித்துள்ளார். அவருடன் எமது செய்தியாளர் தங்கமணி நடத்திய நேர்காணலை இப்போது பார்க்கலாம். சென்னையில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் குறிப்பாக நேற்று அதிக அளவில் மழை பெய்தது. இந்த நிலையில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணி அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் இந்த நிவாரணப் பணிகள் எந்த அளவுக்கு நடைபெற்று வருகிறது அது பற்றி அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். இப்போ வெள்ள நிவாரணப் பணிகள் எந்த அளவுக்கு நடைபெற்று வருகிறது? மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவருடைய ஆணைக்கிணங்க வெள்ள நிவாரணப் பணி போர்க்கால அடிப்படையிலே இன்றைக்கு சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. நீர்வழிப்பாதைகளில் ஆக்கிரமிப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது. அதை அகற்றுவதற்கு மேற்கொண்ட என்ன நடவடிக்கைகள்? அது உங்களுக்கு இந்த சில அதிகாரி பூரா ஆய்வு செய்ய சொல்லி முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்காங்க. கண்டிப்பாக அந்த ஆக்கிரமிச்சிருந்தால் அதை பூராமை எடுத்து அவங்களுக்கு முதலமைச்சர் அம்மா மாற்று இடம் கொடுத்துட்டு எடுக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவங்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுத்துட்டு முதலமைச்சர் அம்மா உத்தரவிட்டிருக்காங்க. அதுவும் எடுக்கப்படும். நீர்வழிப்பாதைகளில் இருக்கின்ற ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் வேலுமணி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து அந்த பணிகளும் ஒரு சில இடங்களில் தாம்பரம் போன்ற பகுதிகளில் நடைபெற்று வருகிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தேவராஜுடன் தங்கமணி.